வணக்கம் அவர்களே. இலங்கையில இந்த காப்போதா சாதாரண தரத்துக்கு ஓ லெவலுக்கு உரிய அந்த ரிசல்ட் வந்து வெளியாகி இருக்கின்றது. பாடகர், பாடகி கில்மிஷா வந்து 7 ஏகள பெற்றிருக்கின்றார். அது உண்மையிலே ஒரு பெரிய தேர்ச்சி என்று சொல்லிக் கொள்ளணும். பல இடங்கள்லேருந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே அந்த பிள்ளை பாடைக்கு அல்லது ஒவர்கா போய்க்க நிறைய ஃபோட்டோகள போடும். அது சொன்னா அது எப்பவுமே பாட்டு, ஜெர்மன் அந்த டூர், இந்த டூர்ன்னு சொல்லிக்கொண்டே திரியும். ஒரே ஃபோட்டோஸா வந்து கொண்டே இருக்கும். அப்ப எல்லாமே அந்த கமெண்ட்ஸ்கள்ல வந்து நாங்க பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, "நீ பாடுறேன்னு படிக்காமல் ஸ்கூல் போகாமல் என்ன செஞ்சு கொண்டிருக்கிற?" அப்படின்ற மாதிரி எங்கன மக்கள் வந்து எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆனால் கடைசியில அந்த பிள்ளை வந்து உண்மையில அந்த பிள்ளை அப்படித்தான் தெரிஞ்சுது. பாடிக்கொண்டு தான் தெரியுது. ஆனால் என்ன, அது படிச்சு நல்ல மாதிரி மார்க்ஸும் எடுத்திருக்குது. அவங்களுக்கு இதில பலருக்கு இது ஒரு ஆச்சரியம் கலந்த வாழ்த்துக்கள் தான். இன்னைக்கு இந்த பேர் நிறைய பேர் இன்னைக்கு அவைக்கு அந்த பிள்ளைக்கு வாழ்த்து சொல்றதுக்கு காரணம், அதையே நிறைய பேர் திட்டி இருப்பினும் இல்ல தவறாக நினைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிள்ளை என்ன படிக்காமல் தெரியுது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பிள்ளை அப்படியெல்லாம் இல்லாமல், இதிலயும் அதாவது படிப்பிலயும் சரியான ஒரு கவனத்த செலுத்தி இருக்கிறது. நிறைய பேர் அந்த பிள்ளைய வந்து வை என்று வைந்திருந்தார்கள், திட்டியிருந்தார்கள் ஒரு காலத்தில. இன்றைக்கு வந்து அதுக்கு தான் வாழ்த்து குவிந்து கொண்டிருக்கிறது. சரி. இப்ப இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது என்னன்னு சொல்லிச்சுன்னா, எங்களுடைய சமூகம் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து முழுமையாக பார்த்து ஜட்ஜ் பண்றதில்ல. போற போக்கில அல்லது கண்ணால அது என்ன தெரியுதோ அத மட்டும் வச்சுக்கொண்டு முடிவெடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது போற போக்கில அத நான் வந்து பார்த்தா, இவன் இப்படித்தான். ஒரே ஃபோட்டோ போடுறான்ல, ஃபோட்டோ போடுறான்னா என்ன? அவன் படிக்கிறதே இல்ல அப்படின்னு எடுத்துக்கொள்ளுது. அதேபோல இன்னொரு பக்கம் இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு பிள்ளை இவ்வளவு பாட்டு அதுன்னு சொல்லி இப்ப யோசிச்சு பாருங்க. ஜெர்மன் டூர் போகுது, சுவிஸ் டூர் போகுது, இந்தியால போய் பாட்டு பாடுது. இதெல்லாம் செஞ்சு கொண்டும் 7 பாடத்துல ஏ எடுத்து, இன்னொரு பாடத்துல பியும், சியும் எடுக்குதுன்னு சொல்லி சொன்னால், அ நாங்கள் இங்க யாழ்ப்பாணத்துல நெறைய பேர் இதே ரிசல்ட்ல இத விட குறைவான ரிசல்ட் எடுக்கிறதுக்கோ, இல்ல 9 எடுக்கிறதுக்காண்டியோ, ஏதோ பட்டியில கட்டி வச்சு மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சு, எத்தனையோ அம்மா, அப்பா எந்த ஒரு விஷயத்திலுமே ஈடுபடாமல், அதாவது விளையாட்டா இருக்கட்டும், சாதாரணமா ஒரு 15, 14, 16 வயசுக்காரர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஆர்வம் எண்ணத்தில அதிகமா போணும்னு சொன்னா, விளையாட்டுல 4 பேரோட சேர்ந்து 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கதைக்கிறது, கொஞ்ச நேரம் வேற வேற வேலைகள் செய்றதெல்லாம் இருக்கும். ஆனா இதையும் எந்த ஒரு விஷயத்துலயும் விடாமல், படி, படி, படி என்று சொல்லி மாடு மேய்க்கிற மாரி மேய்ச்சு, அடிச்சு, துவச்சு, இந்த ரிசல்ட் எடுத்து போட்டு இன்றைக்கு பெரிய பிரபல்யம் அத அத காட்டி ஓஹோன்னு புகழ்ந்து கொண்டிருப்பினம். இவை எல்லாருமே ஒரு விஷயத்த விளங்கிக் கொள்ளணும். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இதே மாதிரியும் இருக்கிறார்கள். அதாவது கில்மிஷா மாதிரியும் இருக்கிறார்கள்ன்னு சொல்லி சொன்னால், அது அப்படியும் ஒரு வழி இருக்குது. என்ன? அவன் புடிச்ச எல்லாத்தையும் செய்றான். ஆனால் படிப்பிலயும் சரியா இருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது எல்லாமே இங்க எல்லாத்தையும் செஞ்சும், பாடத்த படிச்சும் ரிசல்ட் எடுக்கிறதுக்கு வழி இருக்குதுன்றத நாங்கள் கவனிச்சுக் கொள்ளணும். அத நான் கவனிக்கிறோன்றோட இல்ல. படிப்புண்டா படிப்பில மட்டும் தான் கவனம் இருக்கோணும். இது வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி எவனோ ஒருத்தன் கிளப்பியிருப்பான். எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன கிளப்பியிருப்பான்னு நெனைக்கிறேன் ஒருத்தன். அதையே தொங்கிக் கொண்டே இன்று வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருந்து ஆண்டுக்கு பிள்ளைகள் உலகம்ன்டா என்னன்னு தெரியாது. சுத்தி 4 பேரோட பழகுறதுன்டா அப்படி என்னன்னு தெரியாது. இல்ல அது வேற படிப்ப தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் உலகத்துல இருக்கோ, அது எதுவுமே தெரியாமல், மூளை வளர்ச்சி குன்றி ஒரு வெறும் பாடமாகி அதாவது பேப்பர விஷயங்கள பாடமாக்கின ஒரு சின்ன வட்டத்துல குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாரி தான் வந்து நிக்குது எங்களோட சமூகம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். உங்களோட சமூகத்தில சில எம்பிகளா இருக்கட்டும், படிச்ச எம்பிகளா இருக்கட்டும் சரி, இல்ல படிச்சேன்னு சொல்லப்படுற பல உயர் பதவியில இருக்கிறவர்கள் எல்லாருமே, அ ஒன்றுக்குமே உதவாதவர்களாக வேலை செய்து கொண்டிருப்பதையும், வேற எதுவுமே செய்ய தெரியாத மாரி இருக்கிறதுக்கெல்லாம், இந்த மாரியான வளர்ப்புகள் தான் காரணம். நாங்கள் அப்படித்தான் உருவாகிக் கொண்டு வரோம். இதுதான் பெருமை என்ற அதாவது ஒரு நல்ல பிள்ளையா இருக்கணும். சொல்றதெல்லாம் கேட்டு நல்ல பிள்ளையா இருந்தா தான் சரி என்ற மாதிரி அத அடிப்படையிலேயே கொண்டு வந்து இந்த மாரி கெடுத்துடுறோம். அவங்களுக்கு என்ன பிள்ளைக்கு என்ன பிடிக்குதுன்றத நாங்க கேட்கிறதே இல்ல. எங்களுக்கு என்ன பிடிக்குதோ, இல்ல எங்களுக்கு பிடிக்கலன்றது கூட பரவாயில்ல அம்மா, அப்பா. ஆனா அப்படி கூட இல்ல. சமூகம் என்ன எதிர்பார்க்குதுன்ற கூட அது உண்மையா பார்க்கிறே இல்ல. சமூகத்தில ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வைரஸ் கும்பல் ஒன்று இருக்கும். இஷ்டத்துக்கு பரப்பும் எதையாவது. அதத்தான் தண்ட புள்ளைட்ட திணிச்சு, அந்த ரிசல்ட் எடுத்து போட்டு, இங்க சமூகத்துக்கு காட்டி, "இங்க பார் என்ன புள்ள நல்லா வந்துட்டான்." அப்டி இவங்கள நம்பிருவாங்க. உண்மையா நல்லா வந்துட்டானான்னு கேட்டா, அது நல்லா வரான்றது என்ன? அவன் படிச்சு அவன் 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 எனக்கு சொந்தம் அவன் என்ன? அவன் தன்னுடைய சொந்த விருப்பத்தில சொந்தமா ஒரு சரியான வாழ்க்கைய அமைக்கிறது தான் அவன் நல்லா வரான்றது. அவனுக்கு பிடிக்காமல் நீங்கள் 100 விஷயம் நல்லது நெனச்சு கொண்டு செஞ்சாலும், உண்மையில பிள்ளை நல்லா இருக்க மாட்டதே இல்ல. முதல் அதாவது பிள்ளைகள முதல் கேளுங்கள். பிள்ளைகள முதல் வந்து வளர்க்கிறத விடுங்கள். வளர விடுங்கள். சரி, நீங்க வளர்த்தா நீங்க உங்க அளவுக்கு தான் உழப்பீர்கள். நீங்க வளர நீங்க அவங்க பிள்ளைகள வளர விட்டா தான், பிள்ளை எவ்வளவு உயரம் போகும்ன்றது பிள்ளைக்கு தெரியும். நீங்க சுத்தி காவல் காத்துக் கொள்ளுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். எங்கேயாவது பிள்ளைகள்னு சொன்னா தட்டி குடுங்கள், சரி பண்ணுங்கள். அவ்வளவுதான். அத விட்டு மொ மொ ஒட்டுமொத்தமாயே மூடி, அடைச்சு கட்டி செய்றதெல்லாம் வந்து பிரயோசனமே இல்ல. இது எல்லாத்தையும் கூட திருப்பியும் சொல்றோம். யாரையுமே வந்து குறைவாக எடை போடாதீர்கள். அதாவது என்ன, இந்த பழக்கத்தையே வந்து விட்டுருங்கள். நீங்க இப்படியான பழக்கங்கள் தான் வந்து உங்களுடைய உங்களுடைய ஆளுமைய தான் இது பாதிக்கப் போகுது.
நீங்கள் இன்னைக்கு நடிக்கலாம். இல்ல இன்னைக்கு கில்மிஷா குவியிற வாழ்த்துக்களுக்கு பின்னுக்கு குற்ற உணர்வு தான் இருக்கு. என்ன, ஐயோ! நான் அன்றைக்கு அந்த புள்ளைய அப்படி திட்டி போட்டோமே, இல்ல தவறா யோசிச்சு போட்டோமேன்றது தான் இருக்கு. அப்ப அப்படி ஒரு குற்ற உணர்வுல வாழ்றதால பிரயோசனம் இல்லை. இந்த வாழ்த்து எல்லாமே அர்த்தமான்னு கேட்டால், இதுல அரைவாசி அர்த்தம் இல்லாத வாழ்த்துக்கள் தான். காரணம் ஏற்கனவே சொன்னது தான். அப்ப மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கில்மிஷாவுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.